234 தொகுதிக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறா? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. தமிழக சட்டப்பேரவையின் 234 என்ற எண் வெறும் எண்ணிக்கை மட்டுமல்ல, அது தமிழக அரசியலின் பரிணாம வளர்ச்சியை சொல்லும் ஒரு வரலாற்றுச் சுவடு. இதனை இந்த தொகுப்பில் விரிவாக தெரிந்து கொள்வோம். 234 தமிழக ஜனநாயகத்தின் மந்திர எண், ஒரு வரலாற்று பயணம். தமிழக அரசியலில் 234 என்ற எண் ஒரு மந்திரச் சொல் போன்றது. ஆட்சி அமைக்க தேவையான 118 என்ற மெஜாரிட்டி இலக்கை நோக்கிய ஓட்டத்தில் இந்த 234 தொகுதிகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே இந்த எண்ணிக்கை 234ஆக இருக்கவில்லை என்பதுதான் இதில் இருக்கும் சுவாரஸ்யமான செய்தி. 375லிருந்து 234 வரை ஒரு சுருக்கமான வரலாறு. சுதந்திரத்திற்குப் பிறகு 1952இல் நடைபெற்ற ஒருங்கிணைந்த மதராஸ் மாகாணத்தின் முதல் சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கை 375ஆக இருந்தது. அப்போது ஆந்திரா, கேரளா மற்றும் கர்நாடகாவின் சில பகுதிகள் மதராஸ் மாகாணத்துடன் இணைந்திருந்ததே இதற்கு காரணம். பின்னர் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டபோது 1953இல் ஆந்திரா பிரிந்தபோது இடங்களின் எண்ணிக்கை 231ஆக குறைந்தது. 1956இல் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகள் பிரிந்தபோது எண்ணிக்கை மேலும் குறைந்து 190 ஆயினது. 1959இல் ஆந்திராவுடன் ஏற்பட்ட எல்லை மாற்றத்திற்கு பிறகு திருத்தணி மீட்பு போன்றவை ஒரு உறுப்பினர் சேர்க்கப்பட்டு எண்ணிக்கை 206ஆக உயர்ந்தது. 234 உருவான அந்த தருணம் 1965ஆம் ஆண்டு தொகுதி வரையறை ஆணையம் டெலிமிட்டேஷன் கமிஷன் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மாற்றி அமைத்தது. அப்போதுதான் தமிழக சட்டப்பேரவை இடங்களின் எண்ணிக்கை 234 என நிர்ணயிக்கப்பட்டது. 1967இல் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல்தான் 234 தொகுதிகளும் சேர்த்து நடத்தப்பட்ட முதல் தேர்தலாகும். அத்தேர்தலில்தான் அறிஞர் அண்ணா தலைமையிலான திமுக வெற்றி பெற்று தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை தொடங்கி வைத்தது. கணிதமும் அரசியலும். ஏன் 234? இதற்கு பின்னால் ஒரு எளிய கணிதம் ஒழிந்துள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 39 மக்களவை தொகுதிகள் உள்ளன. ஒவ்வொரு மக்களவை தொகுதிக்கும் சரியாக 6 சட்டப்பேரவை தொகுதிகள் வரும்படி 39 × 6 = 234. இந்த எண்ணிக்கை மிக துல்லியமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது நிர்வாக ரீதியாகவும் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கவும் மிகவும் வசதியாக அமைந்தது. மாறாத எண்ணிக்கை ஒரு ஆச்சரியம். இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகளின் எண்ணிக்கை அவ்வப்போது மாற்றப்பட்டு வந்துள்ளது. ஆனால் 1967இலிருந்து இன்று வரை சுமார் 59 ஆண்டுகளாக தமிழகத்தின் இந்த 234 என்ற எண்ணிக்கை மாறாமல் இருப்பது ஒரு வியக்கத்தக்க விஷயம். குடும்ப கட்டுப்பாடு போன்ற மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தென் மாநிலங்கள் சிறப்பாக செய்ததால் தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மாநிலங்கள் கோரிக்கை விடுத்தன. இதன் விளைவாக 226ஆம் ஆண்டு வரை தொகுதி எண்ணிக்கையை மாற்றக்கூடாது என மத்திய அரசு தடை விதித்துள்ளது.